எம்சாண்ட் பீசாண்ட் விலை அதிரடி குறைப்பு. மகிழ்ச்சியில் வீடு கட்டும் மக்கள். தமிழ்நாட்டில் எம்சாண்ட் பீசாண்ட் விலையை ரூபாய் 1000 குறைத்து தமிழ்நாடு அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற இது தொடர்பான கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. மலைகளை குடைந்து அவற்றிலிருந்து கிடைக்கும் பாறைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஜல்லிக்கல், எம்சாண்ட், பீசாண்ட் ஆகியவை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மணலுக்கு பதிலாக வீடு, வணிக வளாகங்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான கட்டுமான பணிகளுக்கும் எம்சாண்ட் மற்றும் பீசாண்ட் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மணல் விலை அதிகம் மற்றும் பல்வேறு இடங்களில் மணல் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பலரும் எம்சாண்டை பயன்படுத்தி வருகின்றனர். இப்படியான நிலையில் எம்சாண்ட், பீசாண்ட் ஆகியவை கடந்த அதிமுக ஆட்சியில் கிரஷர்களில் டெலிவரி விலை ரூ.3000ஆகவும் ஜல்லி 2200ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதன் பிறகு ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு 2024ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் ஒரு யூனிட் எம்சாண்ட் 4000 5000ஆக உயர்த்தப்பட்டிருந்தது. அதேபோல பீசாண்ட் 5000 6000 வரை உயர்த்தப்பட்டிருந்தது. இந்த திடீர் விலை உயர்வால் கட்டுமான பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் சிமெண்ட், செங்கல், பிளேவர் பிளாக் ஆகிய கற்களின் விலையும் உயர்ந்தது. இதற்கிடையில் தமிழ்நாட்டில் வெட்டி எடுக்கப்பட்டு வரும் கனிமங்களுக்கு கனமீட்டருக்கு ரூபாய் 90 என்ற அளவில் ராயல்டி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டன் என்ற புதிய அளவில் கனமீட்டருக்கு 160ஆக உயர்த்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கனிம விலை உயர்வை எதிர்த்து தமிழ்நாடு கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஜல்லி, எம்சாண்ட் மற்றும் பீசாண்ட் ஆகியவற்றின் விலையை உயர்த்திக் கொள்ள கல்குவாரிகள் மற்றும் கிரஷர் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருந்தது. இதனால் போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. இந்த விலை உயர்வால் எம்சாண்ட் ஒரு யூனிட் விலை ரூபாய் 5000 6000ஆகவும், பீசாண்ட் 6000 7000ஆகவும், ஜல்லி ரூபாய் 4000 5000ஆகவும் உயர்த்தப்பட்டது. கடந்த 8 மாதங்களில் எம்சாண்ட் விலை 4 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. இது புதிதாக வீடு கட்டுபவர்களை கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுள்ள வீடு கட்டுவதற்கான செலவு திட்டமிடலை தாண்டி 30% உயர்ந்துள்ளதாக மக்கள் கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் கிரஷர் உரிமையாளர்களை அழைத்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது பேச்சுவார்த்தை முடிவில் எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லியின் விலை ரூபாய் 1000 குறைத்து விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. விலை உயர்த்தப்பட்ட ஒரே வாரத்தில் விலை குறைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே சற்று நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.